டேலியை ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வர்றது வந்து எப்பயுமே லக்ஷ்மி அண்ட் கோ அப்படின்ற கம்பெனி தான் ஓப்பனில் வருது. சரி, இதுக்கு பதில் நம்ம எந்த கம்பெனி வேணுமோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கணும்னு என்ன பண்ணணும், F3 மெனுவை செலக்ட் பண்ணுறோம். கிளிக் பண்ணிங்கன்னா கம்பெனி மெனு வரும். இதில் செலக்ட் கம்பெனின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா என்னென்ன கம்பெனி கிரியேட்டில் இருக்கோ அந்த கம்பெனி லிஸ்ட் வரும். அதில் ஏதாவது ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த டிஃபால்ட்டாக ஓப்பன் பண்ணுற கம்பெனி என்ன பண்ணணும், நமக்கு வரக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஸோ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எஸ்கேப் கீ தான் ப்ரெஸ் பண்ணணும். சரிங்க, இப்போ வந்து அந்த மாதிரி அந்த டிஃபால்ட்டாக ஒரு கம்பெனி ஓப்பன் ஆகிட்டுருக்கு இல்லையா, லக்ஷ்மி அண்ட் கோ அப்படின்ற கம்பெனி ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணக்கூடாது, செலக்ட் கம்பெனி மாதிரி லிஸ்ட்டு எனக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ டேலியை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ டேலிக்கான க்ளோஸ் ஆப்ஷன் அங்கே இருக்குது, கிளிக் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க, இல்லை என்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ டேலி க்ளோஸ் ஆகிடுச்சு. திஸ் பிசிக்குள்ளே போங்க. இதில் போனீங்கன்னா சிக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், ஃபைல்ஸு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லிஸ்ட்டு வரும். இல்லை வந்து டேலி ப்ரைம் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரில் வச்சு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ டேலி கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கும். டேலி இங்கே கான்ஃபிகரேஷன் செட்டிங்னு வருது இல்லையா, இப்போ இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வருதா, ஸோ ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகுது. இதில் பாருங்கள் லோடு, இங்கே டிஃபால்ட் கம்பெனிஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அங்கே போயிட்டு சிங்கிள் கொட்டேஷனை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிங்கிள் கொட்டேஷனை போட்டுருங்க. ஓகே, டிஃபால்ட் கம்பெனிஸில் போயிட்டு என்ன பண்ணுங்க, சிங்கிள் கொட்டேஷன். அதே மாதிரி லோடுன்னு ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், அதுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 1,00,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியும் போயிட்டு சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துட்டு இப்போ ஃபைலில் போயிட்டு என்ன பண்ணிக்கிங்க, சேவ்னு கொடுத்துக்குங்க. சேவ் பண்ண பிறகு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ டேலி ப்ரைமை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ ஓப்பன் பண்ணால் டிஃபால்ட் கம்பெனி வராது. இப்போ லக்ஷ்மி அண்ட் கோ அப்படின்ற கம்பெனி ஓப்பன் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும், உங்களுக்கு செலக்ட் கம்பெனி லிஸ்ட்டு வரும். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க. இதை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பயுமே ஓப்பன் பண்ணும்போது எந்த கம்பெனி வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா, நம்மளுடைய கம்பெனியினுடைய டேட்டாஸை இப்படி மாற்றிக்கலாம். சரி, அடுத்ததாக வந்து எந்த கம்பெனி வேணுமோ இப்போ கொடுத்துக்கிறேன். பிரியா பிரைவேட் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனியை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இந்த சைடில் கேட்வே ஆஃப் டேலின்ற மெனு தான் ஓப்பன் ஆகும். ஓகேவா.